ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஹெல்லிஸ் அதர் பீப்பிள் டிராமாவோட 9வது எபிசோடு தான் பார்க்க போறோம். ஓப்பனிங்லயே 4th ஃப்ளோருக்கு வந்த காங்கு கிராக்கும் கண்ணாடிக்காரனும் சேர்ந்து ஒரு பெரிய கேரி பேக்கை தூக்க முடியாம தூக்கிட்டு போறதை பாத்துறான். அப்ப இவன் பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வருது, நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு. பார்த்தா வந்து நிக்கிறது லீடாங்கு. இந்த சத்தத்தை கேட்டு அவனுக்கு 2 பேர் வேற வந்துடுறானுங்க. இதுல அந்த கிராக்குக்காரன் இவனுக்கு எவ்வளவு பெரிய கேரி பேக் பிடிக்கும்னு தெரியலையே அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற காங்குக்கு செம ஷாக் ஆகுது. என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கரியெல்லாம் தின்னுட்டு நல்லா பேசிட்டு இருந்தானுங்க, இப்ப பைத்திய மாதிரி உளறிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு பாக்குறான். அப்ப நம்ம லீடாங்கு கையில வச்சிருக்கிற பால காங்கு மேல தூக்கி வீசிடுறான். இப்பதான் அவனுக்கு அதோட சீரியஸ்னஸே புரியுது. ஓ, இவனுக்கு நிஜமாதான் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு. பயமுள்ள பதட்டத்தோட உச்ச கட்டத்துக்கு போயிடுறான். அப்ப லீடாங்கு இருந்துட்டு சரி ஓகே நம்மளுக்கு வேலைக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுத்தியில எடுத்துட்டு வந்து காங்கு அடிக்க வரான். அந்த இடத்துல சீன் கட் ஆகுது. அதே நேரத்துல நம்ம ஹீரோ கண்ண முழிக்கிறான். பக்கத்துல ஹீரோயினை வேற காணும். டோரு கிட்டேயே லீடாங் நின்னுட்டு இருக்கான். பயமுள்ள செம்ம ஷாக் ஆயிடுறான். இவன் தான் எப்பவுமே ஒரு கத்தி வச்சிருப்பானே, அதை எடுத்துட்டு போய் லீடாங் கழுத்துல வச்சு லாக் பண்றான். பார்த்தா இவன் கத்தி வச்சு லாக் பண்ணிருக்கிறது லீடாங் இல்ல, ஹீரோயின். அவளும் பயந்துடுறா. நம்ம ஹீரோவும் ரொம்பவே நர்வஸ் ஆயிடுறான். அட நாதாரி நாயே, நீ ஸ்ட்ரெஸ்ல இருக்கன்னு உனக்கு கம்பெனி கொடுக்கலான்னு நான் வந்தா எனக்கு பாட காட்டலாம் நீ பாக்குறையாடான்னு சொல்லிட்டு கோவத்துல அங்கிருந்து கிளம்பிடுற ஹீரோயின். நம்ம ஹீரோவும் எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்றான். ஜஸ்ட் கொஞ்சம் டைம் கூட நடந்ததெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ற அப்படின்னு. நீ திருப்பி என்ன பண்ண போற, அந்த அபார்ட்மெண்ட்டை பத்தி தான் பேச போறேன். நீ ஏதோ ஸ்ட்ரெஸ்ல இருக்க, கொஞ்சம் வெயிட் பண்ணா நீ நார்மல் ஆயிருவ, உனக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு நான் நினைச்சேன். பட் எப்போ என்னையவே கொலை பண்ண பாத்தியோ, இதுக்கப்புறம் உன் கூட இருந்தா எனக்கு சேஃப்டி கிடையாது. நம்ம 2 பேர் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போயிடுறா. பாவம் இந்த ஹீரோயின், இவளுக்கு எந்த ரோலுமே கொடுக்கல. கடைசியில பிரேக்கப் வேற பண்ண வச்சுட்டானுங்க. இப்ப நம்மளுக்கு ஜங்க தான் காட்டுறாங்க. ஆல்ரெடி அந்த டிடெக்டிவ் சாவோட காரு ஒரு ஹில் சைடு போனதை சர்வேலன்ஸ் கேமரால பாத்துருப்பாங்க. ஆனா அந்த கார் ரிட்டர்ன் வந்ததுக்கான ரெக்கார்ட் எதுவுமே இல்ல. அதனால அந்த டைரக்ஷன்ல அந்த காரை தேடிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஜங்கு. அப்ப அவங்க ஒரு வயசான பெரியவர் வந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட இந்த ஏரியாவை பத்தி விசாரிக்கிறாங்க. இங்க எல்லாம் அந்த அளவுக்கு சேஃப்டி கிடையாது, லேடிஸ் தனியா போக கூடாது, இங்க ஆள் நடமாட்டமே இருக்காது, இந்த ரோடு வேற எங்கேயும் போகாது, கொஞ்சம் தூரம் போய் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் வெறும் காடு தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்களும் அந்த பிளேஸ்ல வந்து தேடி பாக்குறாங்க. இவங்களுக்கு எந்த டீட்டெயிலும் கிடைக்கல. சரி ரிட்டர்ன் போலான்னு பார்த்தா ஒரு கேஸ் லைட்டர் மேல காலை வச்சிடறாங்க. இவங்க ஆல்ரெடி அந்த கிராக்கோட காரை ஒரு டைம் செக் பண்ணும் போது இது அவன் கார்ல பார்த்த ஞாபகம் வந்துருது. அதனால மறுபடியும் உள்ள போய் தேட ஆரம்பிக்கிறாங்க ஜங்கு. அப்போ ஒரு கட்டத்துல மறைவான இடத்துல இந்த கார் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனா முழுசா எரிஞ்சு கிடக்குது. சோ இவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி காரோட சேஸ் நம்பரை யூஸ் பண்ணி அவங்க ஓனர் யாருன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோக்கு காங்கோட மொபைல்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. டேய், நான் லீடாங் கூட உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கேன், நீ நினைக்கிற அளவு கெட்ட ஆள் இல்ல, ரொம்ப நல்லாவே பேசிட்டு இருக்கா அப்படின்னு. நம்மளும் டைப் பண்ணி ரிப்ளை பண்ண போயிடுறான். பட் காங் இப்படி மெசேஜ் பண்ண மாட்டானே அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அதனால அவன் மொபைலுக்கு டயல் பண்ணி பார்த்தா கால் ரீச் ஆகல. சோ அப்படின்னா இந்த மெசேஜ் காங் அனுப்பல, அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் அப்படிங்கறது ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அதனால அவசரமா பயபுல அபார்ட்மெண்ட் தான் கிளம்பி போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கும் போது கூட காங்குக்கு தான் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கான், நீ நல்லா தானே இருக்க, ஏன் உனக்கு கால் ரீச் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. பட் எந்த ரிப்ளை வரல. அதே நேரத்துல ஜங் இருக்கிற இடத்துக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டு கிரைம் யூனிட்டை சேர்ந்த அத்தனை பேரும் வந்துடுறானுங்க. ஏன்னா ஒரு டிடெக்டிவ்க்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா விடுவானுங்களா சும்மா? அதுல ஒரு டிடெக்டிவ் ஜங்க நிக்க வச்சு கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா சாதாரண ஒரு சிரஞ்ச எவிடன்ஸா வச்சு எப்படிமா இந்த அளவுக்கு நீ கண்டுபிடிச்சா, அதுவும் டிராபிக் பேட்ரோல் டிவிஷன்ல இருந்துட்டு நீ எப்படி இந்த அளவுக்கு ஒர்க் பண்ற அப்படின்னு கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு ஜங்க இருந்துட்டு ஆல்ரெடி அந்த சிரஞ்சை நான் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன், தயவு செஞ்சு அதை டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த டிடெக்டிவ் கிட்ட இன்னொரு போலீஸ்காரன் வந்து டெட் பாடி கிடைச்ச விஷயத்தையும் சொல்றான். பயபுலைக்கு தூக்கி வாரி போட்டுருது. அப்ப ஜங்க இருந்துட்டு இப்ப வந்த போலீஸ்கார்ட்ட என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்கும் போது பாடியை கண்டுபிடிச்சு எடுத்துட்டாங்க, அதோட கழுத்துல இன்ஜெக்ஷன் போட்டதுக்கான மார்க்கும் இருக்கு அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற ஜங்குக்கும் ஷாக்கு. இங்க நம்ம ஹீரோ அந்த அபார்ட்மெண்ட்டையும் ரீச் பண்ணிடுறான். உள்ள ஒருக்கு பயவுலைக்கு பயமா இருக்கு. இருந்தாலும் காங்குக்காக போய் தான் ஆகணும். ஏன்னா அவனை தனியா விட்டுட்டு வந்தது தப்பு, இது ரொம்ப டேஞ்சரான இடம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல கத்தி எடுத்து வச்சுட்டு அவன் பாட்டு உள்ள போயிட்டு இருக்கும் போது கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஒரு லேடி வெளியே வராங்க. தம்பி, மேல இருக்கிறவங்களை கொஞ்சம் சத்தம் போடாம இருக்க சொல்லுப்பா, அவனுக்கு நடந்து போறாங்களா இல்ல குதிச்சு போறானுங்களான்னு தெரியல, நிம்மதியா பிரேயர் கூட பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ கையில இருக்க கத்திய பாத்துறாங்க. அதுக்கு மேல இவன் எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றது, நம்மளே சொருகிட்டானா என்ன பண்றது, வாயை மூடிட்டு இருந்தாங்க அந்த லேடி. நம்ம ஹீரோவும் பயந்து உள்ள வரா. என்ட்ரன்ஸ்ல இன்சார்ஜ் லேடியும் இல்ல. கொஞ்சமா போய் காங்கோட ரூம் கதவை தட்டலான்னு பார்த்தா பின்னாடியே நின்னுட்டு இருக்கான் காங்கு. ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. அப்ப காங்கு இருந்துட்டு நான் சும்மா பிராங்க் பண்ணண்டா அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோ கோலா காண்டாகிறான். டேய், விளையாடுற நேரமானது, நீ என்ன பைத்தியமா, இந்த அபார்ட்மெண்ட் பத்தி எத்தனை டைம் உனக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது காங்கோட கை ரொம்ப சூடா இருக்கிறத ஹீரோ ஃபீல் பண்றான். ஒருவேளை இவனும் அவனுக்கு
அவனுகள்ல ஒருத்தனா இருப்பானோ அப்படிங்கிற தாட் அவனுக்கு வருது. நீ என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு அவன் அங்கிருந்து கிளம்பலான்னு பார்த்தா காங்கு விட மாட்டேங்கிறான். நீ இரு, நம்ம 2 பேரும் ஒன்னாவே ஸ்டே பண்ணலாம், தயவு செஞ்சு என் கூட இரு அப்படின்னு சொல்றான். பட் ஹீரோ எதையும் மதிக்கிற மாதிரி இல்லை, இவனை தட்டி விட்டுட்டு கிளம்பிடுறான். இப்பதான் நம்மளுக்கே காட்டுறாங்க, அடிபட்டு காங்கோட கால்ல ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு, நடக்க முடியாம நின்றுட்டு இருக்கான். டே தயவு செஞ்சு இங்க என் கூட ஸ்டே பண்றான் அப்படின்னு கெஞ்சி கதறி அழுகிறான். சோ இவன் ஹீரோவை ஸ்டே பண்ண சொன்னது அவன் மேல இருக்கிற அக்கறையில் இல்ல. அப்ப கரெக்டா லீடாங்கோட ரூம் டோர் ஓபன் ஆகுது. என்னடா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீ சொன்னா ஸ்டே பண்ணுவான் அப்படின்னு சொன்ன, இப்போ உன்னை அனாமத்தா விட்டுட்டு போயிட்டானேடா அப்படின்னு இவன் கேட்கிறான். காங்க இருந்துட்டு நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணேன், கண்டிப்பா உங்களுக்கும் கேட்டிருக்கும், தயவு செஞ்சு நீ விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுறான். அப்ப லீடாங்க இருந்துட்டு ஆமா தம்பி நீ முயற்சி பண்ண, ஆனா ஃபெயில் ஆயிட்டியே, அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் காங்கோட மண்டை மேல கை வைக்கிறான். அதே நேரத்துல கண்ணாடிக்காரனும் பீம்பாயோட மண்டையை பிடிச்சு ஆட்டிட்டு கிடக்குறான். மகனே இன்னைக்கு நீ செத்தடா அப்படின்னு. இந்த சைக்கோ நாய் பீம்பாய் கிட்ட உன்னை துண்டு துண்டா வெட்டி உன் ரத்தத்தை குடிச்சு உன்னை அணு அணுவா ரசிச்சு சாப்பிட போறேன்டா அப்படின்னு டைலாக் விட்டுட்டே அவன் தொடையில கத்திய இறக்குறான். பயபுள்ள பீம்பாய் ஒரே முட்டுதான் முட்டுவான், குப்பரை அடிச்சு விழுந்துடுறான். அவன் லைட்டா முட்டினதுக்கே மூக்குல இருந்து கொட்டுன்னு கொட்டுது ரத்தம். பாவம் அவனை கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க, என்னதான் பண்ண முடியும் அவனால. கடுப்பான கண்ணாடிக்காரன் பாட்டில் எடுத்து பீம்பாயோட மண்டையிலேயே போடுறான். பாவம் பயபுள்ள கேராய் போயிடுறான். மகனே என்னையவே அடிக்கிறியா, உன்னை மொத்தமா முடிக்கிறேன்டான்னு கோவத்துல வரும்போது கரெக்டா இவனுக்கு ஒரு போன் கால் வந்துருது. அதனால பீம்பாயை விட்டுட்டு போயிடுறான் கண்ணாடிக்காரன். சோ இவனுக்கு கால் பண்ணிருக்கிறது ஒரு போலீஸ்காரன். வீடியோ கால்ல எங்கடா இருக்கேன்னு கேட்டா நான் வீட்டுல தான் இருக்க, பாத்தீங்களா இதே அபார்ட்மெண்ட் தான் அப்படின்னு காட்டிட்டு இருக்கான். சரிடா உன் கால்ல போட்டிருக்க லாக்ல பேட்டரி முடிஞ்சதாட்டு இருக்கு, 10 நிமிஷத்துல நீ சார்ஜ் பண்ணலனா போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு மிரட்டி விட்டுறான். அதே நேரத்துல ஹீரோவோட ஆபீஸ்ல தான் கிரைம் யூனிட்ஸ் ஃபுல்லா ஒண்ணு கூடி இருக்கானுங்க. ஏன்னா சிஇஓவை தான் போட்டு தள்ளிட்டானே நம்ம லீடாங்க. சோ நம்ம ஜங்கும் அங்கதான் வராங்க. அப்ப அந்த ஃபாரன்சிக் டீம்ல இருக்கிறவன் டிடெக்டிவ் கிட்ட இந்த பாடியோட கழுத்துலயும் ஊசி போட்டதுக்கான மார்க் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப ஜங்கு இருந்துட்டு சிரஞ்சு கிடைச்சான்னு கேட்டா இல்லன்னு சொல்லிடுறான். இதை கேட்கிற டிடெக்டிவ்க்கு காண்டாகுது. ஏமா இந்த கேஸை நாங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம்ல, ஃபாரன்சிக் டீம் அட்டாப்சி பண்ணி என்ன ட்ரக்ஸ் அதுல இருந்துங்கிற ரிப்போர்ட் வரும். சோ நீ கொடுத்த சிரஞ்சிலையும் அதே ட்ரக் இருந்ததுன்னா நாங்க அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போய் செக் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற ஜங்குக்கு காண்டாகுது. நான் ஆல்ரெடி நிறைய டைம் அந்த அபார்ட்மெண்ட்டை பத்தி சொல்லிட்டேன், நீங்க லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் அங்க இன்னொரு உயிர் போய்கிட்டு இருக்கும், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு கத்துறா. ஆனா இந்த லூசு பசங்க அதை சீரியஸா எடுத்துக்காம ஜங்க வெளியே அனுப்பி விட்டுறானுங்க. அதே நேரத்துல காங்க படுக்க போட்டு அறுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டா நம்ம லீடாங்க. தம்பி இதுக்கு முன்னாடி ஒரு ரூம்ல பீம்பாய்னு ஒருத்தர் இருந்தா அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு கீச்சைன் மாதிரி எதையோ எடுத்து காட்டுறான். அது ஃபுல்லா பீம்பாயோட பல்லா இருக்கு. கவலைப்படாத உன்னோட பல்லு இந்த லிஸ்ட்ல வந்துரும் சொல்லிட்டு கதற துடிக்க அவன் பல்ல புடுங்குறான். அதே டைம்ல இன்சார்ஜ் லேடி எப்பவும் போல அந்த கன்றாவியான கறியை கொண்டு வந்து சாப்பிடுறா அப்படின்னு பீம்பாய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவன் எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. இப்பதான் அவனை சுத்தி நிறைய பிளட் இருக்கிறத பாக்குறாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணாடிக்காரன் கத்தியை இறக்கிட்டு போனான் தொடையிலேயே. இத பாக்குற இன்சார்ஜ் லேடி செம்ம காண்டாகுது. ஏன்னா பேஸ்மெண்ட் வரக்கு முன்னாடி அவன் கண்ணாடிக்காரன் தான் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. சோ அந்த நாய் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அதே டைம்ல கிராக்க தான் காட்டுறாங்க. ரூம்ல இருந்து ஒரு புது ஷூவை எடுக்கிறான். அப்ப அவன் மொபைல்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் ப்ளே பண்ணி விடுறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி கடைசி அந்த ரிப்போர்ட்டர் லீடாங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தப்போ இவன் தான் போய் பேசியிருப்பான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு காட்டுறாங்க. சார் கார் எடுத்துட்டு கிளம்பிடாதீங்க, நான் முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். யார் அந்த சீரியல் கில்லர்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னு அந்த ரிப்போர்ட்டருக்கே ஷாக் ஆகுது. யார் இப்ப நான் ஒருத்தனை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்ல அவன் தானா அப்படின்னு கேட்டா அவன் இல்ல, 2 பேர் இருக்காங்க, என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, எப்படியாவது அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றான். அதே நேரத்தில் பிரசன்ட்ல ஒரு டப்பாக்குள்ள இவங்கிட்ட இருக்கிற மெமரி கார்டு எல்லாம் போட்டு பத்திரமா எடுத்து வச்சிட்டு இருக்கான். சோ ரிப்போர்ட்டருக்கு என்னாச்சு நம்மளுக்கு காட்டல. லீடாங்கும் கொஞ்சம் கொஞ்சமா காங்க கதற விட்டவன் பல்ல புடுங்குன்னு புடுங்கி தள்ளுறான். தம்பி ஹீரோக்கு இது நடக்கும் போது எப்படி அவனுக்கு வலிக்கணும்னு புரிய வேண்டாமா, அதனாலதான் இது பண்ணன அப்படின்னு சொல்லிட்டு பத்தி அந்த கீச்சைன் இன்னும் பினிஷ் ஆகல, சோ உன் பல்ல வச்சு ஏதாவது பண்ணிட்டு வர அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவனுக்கு சைக்கோக்கெல்லாம் பெரிய சைக்கோவா இருப்பானுலாட்டு இருக்கு. இங்க ரூம்ல இருக்கிற ஹீரோயின் அந்த கீச்சைனை பார்க்கும்போது ஹீரோவோட ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஹீரோவும் ஹீரோயின் ரூமுக்கு வெளியே தான் நின்னுட்டு இருக்கான். சாரி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு மெசேஜ் அனுப்பலான்னு பாக்குறான். பட் அவ பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொன்னது அவன் மைண்ட்ல ஓடுது. அதனால பேசாம ஒரு ப்ரௌசிங் வந்து உட்காந்துறான். அவனுக்கு அபார்ட்மெண்ட் போறக்கே விருப்பம் இல்லையாட்டு இருக்கு. பயபுல ஒரு டயர்ல அங்கேயே தூங்கிடுறான். சோ இப்படியே விடிஞ்சிருது. நெக்ஸ்ட் டே போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. போலீஸ்காரனே இப்பதான் உள்ள வரான். பார்த்தா ஜங்கு அங்கேயே தான் தூங்கிட்டு இருக்கா. அடி பாவி நைட்டு வீட்டுக்கு போகவே இல்லையா, என்ன இவ்வளவு பேப்பர்ஸ் கிடக்குதுன்னு கேட்டா ஒரு கேஸ பத்தி அனலைஸ் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்றான். அந்த போலீஸ்காரன் நல்லாவே தெரியுது இந்த அபார்ட்மெண்ட் கேஸ் தான், அதெல்லாம் விட்டு தள்ளு, நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போய் ரிலாக்ஸா தூங்கி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். நம்ம ஹீரோவும் பாவம் அங்க இருக்கிற ஒரு பார்க்லயே தான் உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு மெசேஜ் ரிசீவ் ஆகுது, நேத்து சிஇஓ இறந்துட்டான் அப்படின்னு. சோ இத பாக்குற ஹீரோக்கு கிளியரா புரியுது, கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் காரணம் லீடாங் தான். அப்ப அவன் தான் சீரியல் கில்லர் அப்படிங்கிற விஷயம். அப்பதான் அவனுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நேத்து காங்க கூட கடைசியா எங்கூட தயவு செஞ்சு தங்குடா அப்படிங்கிற மாதிரி கேட்டு கதறி இருப்பான். பட் இவன் கண்டுக்காம வந்திருப்பான். சோ இவனை சுத்தி இருக்க அத்தனை பேத்தையும் லீடாங் தான் டார்கெட் வச்சு கொள்றான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது.
அதனால இத பத்தி சொல்றதுக்காக போலீஸுக்கு கால் பண்றான். என்னை சுத்தி நிறைய கொலைகாரங்க இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 கொலை பண்ணிருப்பாங்க, நான் இருக்கிற அபார்ட்மெண்ட்ல தான் எல்லாம் இருக்கேன், தயவு செஞ்சு வந்து புடிச்சிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா. போலீஸ்காரன் வந்து நீ ஏதாவது மர்டர் கண்ணால பாத்தியான்னு கேட்டா இவன் எதையும் பார்க்கல. அப்ப குடிச்சிட்டு பேசுறியா தம்பி, பிராங்க் கால்லாம் பண்ணா உன் மேல கிரிமினல் கேஸ் போட்டுருவோம் ஞாபகம் இருக்கான்னு இவனை மிரட்டுறான் போலீஸ்காரன். அட லூசு பயலுகளா, இதுல எதுக்குடா நான் பிராங்க் பண்ண போறேன், இவனுக்கு எத்தனை பேர் இதுவரை கொண்டிருக்காங்கன்னே தெரியல, கொஞ்சம் சொல்றத காது கொடுத்து கேளுங்கடா. அதை கேட்காம பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு சொல்லிட்டு வச்சிடறாங்க. அப்ப கரெக்டா ஹீரோக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. இவன் பேசுறத வச்சு தெரிஞ்சிருது ஏதோ பிரச்சனை அப்படின்னு. டேய் என்னடா ப்ராப்ளம், எதா இருந்தாலும் சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இவன் பாவம் வர அழுகாச்ச கண்ட்ரோல் பண்ணிட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். அதே நேரத்துல இன்சார்ஜ் லேடி அபார்ட்மெண்ட்ல இருந்து கீழே வந்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஒரு லேடி வராங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல கூட ஸ்டே பண்ணிருக்காங்க. நேத்து ஹீரோ கத்தியோட போனது பாத்துருப்பாங்களா அந்த லேடி. சோ இன்சார்ஜ் லேடி வந்துட்டு உங்க பையனுக்காக ப்ரே பண்ணிட்டு வரீங்களா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆமாமா சிவில் சர்வீஸ்க்காக படிச்சிட்டு இருக்கான், அவனுக்காக தான் ப்ரே பண்ணிட்டு வர அப்படின்னு சொன்ன உடனே இன்சார்ஜ் லேடி வந்துட்டு அப்ப நம்ம ஸ்டுடியோக்கு அனுப்புங்க, இங்க இருந்தா சீக்கிரம் படிச்சு பாஸ் பண்ணிடுவான்னு சொன்னோன்னே அந்த லேடி கொலகாண்டாகுது. அங்க எல்லாம் மனுஷங்க வாழுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டபால்னு வாய முடிக்கிறாங்க. சோ இன்சார்ஜ் லேடிக்கு இந்த லேடி மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருத்து. அப்ப இன்சார்ஜ் லேடி வந்துட்டு சரி வாங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேச வேண்டியதுக்கு வெளியே போய் பேசலாம்னு சொல்லி இந்த லேடி கம்பல் பண்ணி வெளியே கூட்டு போறாங்க. நம்மளும் போட்டு தள்ளதான் கூட்டு போறாங்கன்னு பார்த்தா ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்ல பிரைவேட் ரூம் புக் பண்ணி அந்த லேடி உள்ள கூட்டு போறாங்க. என்ன ஆப்பு வச்சிருக்காங்கன்னு தெரியல. கொரியால பெரிய புயல் வர போறத நியூஸும் பிளே ஆயிட்டு இருக்கு. அதே நேரத்துல இன்சார்ஜ் லேடி பாட்டெல்லாம் பாடி அமக்கொலப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப வந்த லேடி வாங்க சேர்ந்து பண்ணலாம் கூப்பிட்டா இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. கடுப்பான இன்சார்ஜ் லேடி என் புருஷனை நான் கொண்டு நீங்களும் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொன்னா அந்த லேடிக்கு ஃபேஸே மாறிடுது. அட பயப்படாத வாமா அப்படின்னு கூப்பிட்டு பாட வச்சா அந்த அம்மா பாவம் ஸ்கூல்ல படிக்கவே தெரியாதவங்கிட்ட கொஸ்டின் கேட்டா ஆன்சருக்கு எப்படி திருதிருன்னு முடிப்பானா அந்த அளவுக்கு முடிச்சிட்டு பாடிட்டு இருக்கு. இங்க லீடாங்க பார்த்தா இவ்வளவு ஆப்புக்கு அப்புறம் ஒரு சூப்பா அப்படிங்கிற மாதிரி இத்தனை பல்லையும் புடுங்கிட்டு இவனுக்கு புக்கு படிச்சு அதுல இருக்க கதையை சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க வர கிராக்கு நீங்க சொன்ன மாதிரியே ரூம் கிளீன் பண்ணிட்டேன், ஆனா ஹீரோ திருப்பியும் ரூமுக்கு வரலன்னா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறான். பட் லீடாங்க இருந்துட்டு நீ கவலைப்படாதடா, அவனுக்காக நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், கண்டிப்பா வந்தே தீர்வா அப்படின்னு சொல்லிடுறான். கிராக்குக்கு செம சந்தோஷம், எனக்கு இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு, எப்பப்பெல்லாம் தோணுதோ இஷ்டத்துக்கு கொலை பண்ணி விளையாண்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கான். அப்ப லீடாங்க இருந்துட்டு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, மத்த விஷயத்த நீ பாத்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னு கிராக்குக்கு சந்தோஷமாயிருது. ஏன்னா இத்தனை நாளா இவனுக்கு கொலை பண்ணவனை தூக்கிட்டு போய் போடுறது ரத்தத்தை வலிக்கிறதுன்னு அல்லக்கை வேலை வாங்கிட்டு இருந்தவனுக்கு இப்ப கொலை பண்ற ஜாப கொடுத்திருக்கானுங்க, பெரிய ப்ரொமோஷன் கொடுத்த மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்கான். லீடாகும் அங்க இருக்கிற ஒரு பேக்ல இருந்து ஒரு கத்தியை மட்டும் எடுத்துக்கிறான். நம்ம கிராக்கு சும்மா இருப்பானா, தம்பி பல்லு ஏதாவது மிச்சம் மீதி இருக்கா இல்ல மொத்தமா வலிச்சிட்டான்னு சொல்லி அந்த டேப்பை விலக்கி பாக்குறான். அவன் வாயை இவனாலே பார்க்க முடியலையாட்டு இருக்கு. டே என்னோட வாய் விட உன் வாய் ரொம்ப கன்றாவியா இருக்குன்னு சொல்லி திருப்பி ஓட்டிடுறான். கரெக்டா லீடாங்க வெளியே கிளம்பும் போது இன்சார்ஜ் லேடி உள்ள வராங்க. என்னம்மா இங்க நடக்கிற விஷயத்தை தலையிடாம நீ பாட்டு ஜாலியா சுத்திட்டு வர அப்படின்னு கேட்டா, அட இங்கிருந்து நம்ம சீக்கிரம் கிளம்பிடுவோம் இல்ல, அதுக்கு முன்னாடி இருக்கிற பாவத்தெல்லாம் சுத்தப்படுத்திட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுது. அத சந்தோஷமா வேற சொல்லிட்டு இருக்கு இந்த சைக்கோ. லீடாங் கத்தியோட கிளம்புறத பார்க்கும் போதே அந்த லேடிக்கு புரியுது பைபிள் அடுத்த வேட்டைக்கு ரெடி ஆயிட்டான்னு. சரிடா நம்ம இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இவங்களை எல்லாம் என்ன பண்றது, ஏன்னா 303 இருக்க ஹீரோ ஏதோ லக்ல தப்பிச்சுட்டான், அவன் சப்போஸ் திரும்பி வந்தான்னா பிரச்சனையாகி போயிடும், இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா லீடாங்க இருந்து அவங்களையும் நம்ம தானே பார்த்தாகணும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். சோ வில்லத்தனமா இது ரெண்டுகளும் என்ன பிளான் பண்ணுதுன்னே புரியல. அதே நேரத்துல இந்த கிராக்கு காங்க பாவம் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவனால பேசவும் முடியல, நிக்கிறதுக்கு கூட ஸ்ட்ரென்த் இல்ல. ஏண்டா என்னை நீங்களா லூசு மாதிரி நினைச்சிட்டு இருந்தீங்க இல்ல, இப்ப தெரியுதா என்னால எவ்வளவு வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கோட கையில இருக்க கட்டை எல்லாத்தையும் அவுத்து விட்டுறான். நான் கண்ணை மூடி 10 எண்ணுவேன், அதுக்குள்ளே முடிஞ்சா உயிரோட இங்கிருந்து வெளியே போயிரு, உன்னை நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். இவனாலதான் நடக்கவே முடியலையே. இருந்தாலும் காங்கு தட்டி தடு மாதிரி வந்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல இன்சார்ஜ் லேடி நிக்கிறாங்க. இவனுக்கு இன்னும் அவங்களை பத்தி தெரியாது, அவங்க கிட்டயே போய் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கான். சோ கிராக்கும் வர ஆரம்பிச்சிடறான். அதனால இன்சார்ஜ் லேடி வந்துட்டு காங்க அங்க இருக்கிற சேருக்கு பின்னாடி ஒளிய வச்சிடறாங்க. நான் உன்னை பாத்துக்கிறேன், நீ சேஃபா இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வர கிராக்கு கிட்ட டே மேல ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே சைகளை காட்டுறாங்க. இந்த சேருக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னு. சோ இவங்க 2 பேர் மாடிக்க போற மாதிரி அங்கேயே நடந்து 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 காங்கையே ஏமாத்தி ஒளிஞ்சுக்கிறாங்க. சரி இவங்க போயிட்டாங்களே நம்பி வெளியே வந்தா 2 பேருமே அங்கதான் இருக்காங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பாவம். அப்போ கிராக்கு கையில வச்சு டூல்ஸை வச்சு காங்கோட மண்டை மேல ஒரு அடிய போடுறான். அங்கேயே சுருண்டு விழுந்துடுறான் காங்கு. இப்பதான் ஸ்டேஷனுக்கு ஜங்கு வரா. பார்த்தா ஒரு பாக்ஸ்ல பூனை இருக்காங்க. என்னடா விஷயம் விசாரிச்சா யாரோ சாப்பாட்டுல விஷத்தை வச்சு பூனைக்கு கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு பூனை மட்டும் தான் தப்பிச்சிருக்கு, மத்த எல்லா பூனையும் செத்துடுச்சு அப்படிங்கிற விஷயத்த கொலிகார சொல்றான். இத கேட்கிற ஜங்குக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. ஏன்னா ஆல்ரெடி அங்க இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருப்பாங்கன்னு ஹீரோ சொல்லியிருப்பான். சோ ஒரு பூனை தப்பிச்சு மத்த பூனை எல்லாம் செத்துருக்குன்னா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்றா. ஆனா அப்பதான் நம்ம ஹீரோ இதுக்கு மேல என்னால ஓட முடியாது, நடந்ததெல்லாம் ஒரு கனவா நினைச்சு மறந்துட்டு என் வாழ்க்கையை நான் பார்க்கணும் அப்படி யோசிச்சு பார்த்துட்டே போயிட்டு இருக்கும்போது ஜங்கு
கிட்ட இருந்து கால் வருது. ஆனா இவன் அந்த காலை பிக் பண்ணல. அப்ப கரெக்டா ஹீரோவோட பேரை சொல்லி யாரோ கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ மிலிட்டரியில ஒர்க் பண்ணும் போது கூடயே ஒரு சார்ஜென்ட் இருந்திருப்பாரு. அவருதான் இவரு. டே உனக்கு என்னடாச்சு, ஏன்டா இப்படி இருக்கான்னு கேட்டா அவன்கிட்ட பதிலே இல்ல. அதே நேரத்தில் நம்மளுக்கு ரிப்போர்ட்டர் தான் காட்டுறாங்க. பயபுல இன்னும் சாகலையாட்டு இருக்கு. அப்ப கரெக்டா அங்க வர கிராக்கு நான் சொன்ன மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டேன், எப்படியாவது ஆர்டிகல் ரிலீஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ்குள்ள மெமரி கார்டா வச்சா பாத்தீங்களா, அந்த பாக்ஸை இந்த ரிப்போர்ட்டர் கையில கொடுக்குறான். இந்த ஆளும் இதை வாங்கிட்டு கவலைப்படாத, இன்னைக்கு சாயந்தரமே ஆர்டிகல் வந்துரும் அப்படின்னு ரொம்ப வீரவசனமா பேசி அவனை அனுப்பி வச்சிடறாரு. சரி இவனுக்கு தான் எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு இல்ல, டப்பியை சாத்திட்டு ஆபீஸ்க்கு போய் டைப் பண்ண வேண்டியது. அதே இடத்துல உட்காந்து ஆர்டிகல் டைப் பண்றாராமா. ஒரு ஸ்டுடியோல டென்டிஸ்டும் அவங்க கூட சில பேர் சேர்ந்து சீரியல் மர்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆர்டிகல் எழுதுறத பக்கத்திலேயே இருந்து நம்ம லீடாங் பார்த்துட்டு இருக்கான். பரவாயில்லையே மேன், நல்லா நீ கதை எழுதுற அப்படின்னு சத்தம் கேட்டோன்னே இவனுக்கு பம்பிடுது. நெக்ஸ்ட் சீன்லயே லீடாங் ஒரு பப்ளிக் டெலிபோன் பூத்துல இருந்து போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி இந்த இடத்துல ஒரு மர்டர் நடந்திருக்கு, சீக்கிரம் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு போயிடுறான். போலீஸ்காரங்களும் வந்து பார்த்தா இறந்து கிடக்கிறது ரிப்போர்ட்டர் கன கொடூரமா மர்டர் பண்ணிருக்கான் நம்ம லீடாங். அத பாக்குற ஜங்குக்கு கொமட்டிட்டு வாந்தி வந்துருது பாவம். சோ இந்த இடத்துக்கு கிரைம் டிவிஷனும் வந்துடுறாங்க. அப்ப ஜங்கு வந்துட்டு சிஇஓ மர்டர் கேஸ்க்கும் இந்த கேஸ்க்கும் லிங்க் இருக்கா அப்படிங்கிற அவங்க கிட்ட கேக்குறா. இல்லம்மா, 2 மர்டர் வேற பேட்டர்ன்ல நடந்திருக்கு, அது இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் தலையில அடிச்சு கொண்டிருக்கான். ஆனா இது கனக்கூடமா கத்தி வச்சு குடஞ்சு எடுத்திருக்கான். ஆனாலும் நாங்க எதுக்கு இங்க வந்தோம்னா சிஇஓ ரிப்போர்ட்டர் 2 பேத்துக்கும் ஒருத்தர் நல்ல பழக்கம் இருக்கு, மேபி ஏதாவது ரிவெஞ்சுக்காக கூட நடந்திருக்கலாம், நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு உனக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனு கிளம்பிடுறானுங்க. சோ இங்கதான் ஜங்குக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாக ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மிலிட்டரியில ஒர்க் பண்ண சார்ஜென்ட் மீட் பண்ணாரே, அவங்க 2 பேரும் தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இவனும் மிலிட்டரியில ஒர்க் பண்ணவன் தானே, அதனால இவங்கிட்ட ஹீரோ அவனை சுத்தி நடக்கிற விஷயமும் அவனுக்கு தோன்ற விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த அத்தனை விஷயத்தையும் கேட்டுட்டு அந்த சார்ஜென்ட் இருந்துட்டு, டே நம்ம இருக்கிற சியோல் அப்படிங்கிற பெரிய சிட்டிலடா, இங்கெல்லாம் அப்படி நடக்க வாய்ப்பு இல்ல, சீரியல் கில்லர்லாம் ரொம்ப ரேரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோக்கு காண்டாகுது. டே அவன் சீரியல் கில்லர்லடா, சைக்கோ நாயகி அப்படின்னு இவன் புலம்பிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஹீரோக்கு ஹீரோயினோட மொபைல்ல இருந்து கால் வருது. அவளும் அந்த சைடு அழுதுகிட்டே மரண பயத்தோட ஹீரோவோட பேரை சொல்றா. இப்பதான் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி நாள் ஹீரோயின் ஹீரோ கொடுத்த கீச்சைனை வச்சு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது சிஇஓட மொபைல்ல இருந்து எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. அப்ப நான் உன்னோட அபார்ட்மெண்ட் வெளியே தான் நிக்கிறேன், கொஞ்சம் பர்சனலா பேசணும், வெளியே வான்னு சொல்லி அனுப்பியிருக்கான். அதை நம்பிட்டு இந்த லூசும் வெளியே வந்திருக்கு. சோ வெளியே வந்துட்டு இருக்கும் போது தான் இவளுக்கு ஒரு டவுட்டும் கிரியேட் ஆயிருக்கு. ஏன்னா இவன் ஹோட்டல்ல ஹீரோ கிட்ட சண்டை போட்டு வந்த விஷயம் சிஇஓக்கு இன்னும் தெரியாது. அப்புறம் எப்படி நான் வீட்டுல இருப்பேங்கிறது இவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கால் பண்ணா மொபைல் ரிங் ஆகிற சத்தமும் கேக்குது. வந்து நிக்கிறது லீடாங்கு. கொஞ்ச நேரத்துல ஜர்க் ஆயிர ஹீரோயின். அப்ப லீடாங் இருந்துட்டு, பயப்படாதமா, சிஇஓ தான் என்ன அனுப்பி விட்டாரு, அவர் தான் இந்த அட்ரஸ் கொடுத்தாரு, உங்ககிட்ட இந்த பாக்ஸ் கொடுக்க சொன்னான்னு ஒரு பாக்ஸை கொடுக்குறான். பட் அவ அதை வாங்குற மாதிரி இல்ல. சிஇஓ எங்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேக்குறா. எனக்கு தெரியும், வா நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு லீடாங் கூப்பிட்டாலும் அவ வர மாதிரி இல்ல. இதுக்கு மேல இங்க இருந்தா ஆபத்துன்னு சொல்லிட்டு ரூமுக்கு கிளம்பி போயிடுறா. கொஞ்ச நேரத்துல பின்னாடி ஃபாலோ பண்றானோன்னு நினைச்சு திரும்பி பார்த்தா அவன் கொண்டு வந்த பாக்ஸ் மட்டும் தான் அங்க இருக்கு. லீடாங் அங்க இல்ல. இவளுக்கு பயம் இன்னும் அதிகமாகுது. விறுவிறுன்னு ரூமுக்கு போறான்னு பாக்குறா. ஆப்போசிட்ல வந்த லீடாங் இன்ஜெக்ஷனை இறக்கிடுறான் ஹீரோயின் மேல. சோ அப்படிதான் லீடாங் ஹீரோயினையும் தூக்கிட்டான். இவளோட அழுக குரல் கேட்கும் போது ஹீரோக்கு பதட்டமாகுது. அப்ப லீடாங் வந்துட்டு, நான் தான் தம்பி, வேற யாரு இந்த சைடு இருப்பா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான். டே உனக்கு என்னதான்டா வேணும், என் கேர்ள் ஃபிரெண்டை ஏன்டா தூக்கணும் அப்படிங்கிற இவன் பேசிட்டு இருக்கிறத கூட இருக்க சார்ஜென்ட்டும் கேட்டுறான். தயவு செஞ்சு அவளை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கான். அதே நேரத்துல ஹீரோயின் அழுதுட்டு இருக்கிறது லீடாங்க்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்காட்டு. கொஞ்ச நேரத்து வாய மூடிட்டு இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே வாய மூடிடுறா. நம்ம ஹீரோக்கு கொலகாண்டாகுது. மகனே அவன் மேல அவன் சுண்டு விரல் பட்டாங்க கழுத்தை அறுத்துருவான் அப்படிங்கிற இவன் மிரட்டுறான் லீடாங்க. இத கேட்கிற அந்த சார்ஜென்ட்டுக்கு பிரச்சனை சீரியஸா இருக்குங்கிறது மட்டும் புரியுது. டே எங்க இருக்குன்னு சொல்றான், நான் வரேன் அப்படின்னு வீரவசனமா பேசிட்டு இருக்கான் ஹீரோ. இத கேட்கிற லீடாங்க, தம்பி ரொம்ப உற்சாகமா இருக்கு, நீ ரொம்ப எல்லாம் என்ன தேடி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல, உன்னோட ஆளு ரூம் நம்பர் 310 பீம் பாய்னு ஒருத்தர் இருந்தான் பாத்தியா, அவனை மாதிரி இங்க தனியாவே நீ வாழணும்னு ஆள் ஆசைப்படுறா. சப்போஸ் நீ என்னை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் எங்கேயும் போக மாட்டேன், உன்னோட ரூம்லயே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், முடிஞ்சா வாடா அப்படின்னு சொல்லிடுறான். இவனும் கொலை வெறியில கிளம்புறான். சார்ஜென்ட் காரனும் அடம் பிடிச்சவன் கூட வரான். ஒரு வழியா அபார்ட்மெண்ட்டையும் வந்து ரீச் பண்ணிடுறாங்க. அப்ப ஹீரோட மைண்ட் வாய்ஸ்ல, நான் எங்க திரும்ப வரக்கூடாதுன்னு நினைச்சனோ அங்கேயே வந்து நிக்கிறேன், மறுபடியும் நான் உயிரோட வெளியே வருவேனான்னு எனக்கு தெரியாது. இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது, இங்கிருந்து தப்பிக்கிறதுனாலயோ இல்ல ஓடி போய் ஒளியறதுனாலயோ எதுவுமே மாற போறது கிடையாது அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட அருமையா கம்ப்ளீட் பண்றானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஃபைனல் எபிசோடு மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. சோ என்ன சம்பவம் பண்றானுங்க அப்படிங்கறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி.